புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல முழங்கால் மூட்டு வலிக்கான நவீன சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு இந்த எபிசோட்ல இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம டீட்டெயிலாக பேச போறோம். என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை வேலுச்சேரியில் இருந்து சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எஸ் ஆறுமுகம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே ஒரு ஷோ பண்ணியிருந்தோம், லைக் இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ காலர்ஸுமே கேட்டிருந்தாங்க, நான் ரொம்ப பெயினில் இருக்கேன், முழங்கால் மூட்டு வலி அப்படின்னும் போது நான் பெயின்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது ஜென்ரலாக அந்த வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கும், இப்போ குவைட் காமனாக எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு புரிதல் கொடுங்க. இந்த பெயின் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்கள் நம்ம இருந்தால் மருத்துவரை நம்ம ஃபஸ்ட்டு அணுகணும்? பெயின் ஆரம்பத்துலேயே போய் பார்க்கறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப நீங்கள் டிலே பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடும். ஆர்த்தரைட்டிஸ்ன்றது இப்போது மூட்டோட எரிச்சல். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட் இஸ் கால்ட் ஆர்த்தரைட்டிஸ். ஸோ இது பல ஸ்டேஜஸில் இருக்குது. நம்ம இப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் பற்றி பேச போகிறோம். ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால் வயதாகிறதுனால தேய்மானம் ஆகிறதுனால வரக்கூடிய வலி. இதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப வலி ஒன்றும் பெருசாக இருக்காது. படிக்கட்டு ஏறி இறங்கும்போது முட்டியில் ஆன்டீரியர் நீ பெயின்னு சொல்லுவோம், தொடையிலையும் முட்டிலையும் வலி இருக்கும். படிக்கட்டு ஏறி இறங்கும்போது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு அலாம் பெல். ஸோ அது ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு முட்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு புரியணும், தெரியணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருசாக ஒன்றும் டாக்டரை போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னாலே போதும். தரையில் உட்காந்து எந்திரிக்கிறத அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வெயிட் ஓவராக இருந்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஆக்டிவிட்டி லெவல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது, ஸ்டெப் கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க ஒரு நாளைக்குன்றது பார்க்கணும். ஆவரேஜாக மினிமம் ஒரு 3000 to 4000 ஸ்டெப்ஸ் அது நடக்கணும். அண்ட் அதை நீங்கள் வாக்கிங்கில் பண்ணிங்கன்னா, கண்டினியூஸாக நல்லா பிரிஸ்க் வாக்கிங்கில் பண்ணிங்கன்னா காலில் இருக்க மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஸ்ட்ராங் ஆச்சுனாலே உங்களுக்கு வலி இன்னும் இன்க்ரீஸ் ஆகாது. காலில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா வலி கம்மியாயிடும். ஸோ அந்த ஆன்டீரியர் நீ பெயின்றது கம்மியாயிடும், போயிடும். நீங்கள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. பண்ணலன்னா இன்னும் அட்வான்ஸ் ஆகும். அட்வான்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் வீக்கம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு காலையில் இல்லாட்டி ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க, இன்னைக்கு திடீர்னு 10,000 12,000 ஸ்டெப்ஸ் நடக்க வேண்டியது இருக்குது, நடந்துட்டீங்க, கொஞ்சம் மேலே கீழே ஏறி இறங்க வேண்டியது இருக்குன்னா முட்டி வீங்கிரும். ஸோ அது ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அவர் சொல்கிற மெடிசன்ஸ் எடுக்கலாம். அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் முதல்ல சொன்னதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற பிரச்சனை தீர்வு காணலாம். ஸோ அது இன்னும் அட்வான்ஸ் ஆகாது. ஓகே. ஸோ அண்ட் இது இன்னும் விட்டுட்டிங்கன்னா 3rd ஸ்டேஜ் போகும். 3rd ஸ்டேஜ் போச்சுன்னா என்ன ஆகும்னா வலி ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 1000 ஸ்டெப் நடந்தீங்கன்னாலே வலி வரும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பாதிப்பு அடைய ஆரம்பிச்சிடும். கால் நேராக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளியில் நடக்கும்போது பார்த்துருப்பீங்க, சில பேர் கால்லாம் வளைஞ்சிருக்கு, பவுல் லெக் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உள்பக்கம் தேய்மானம் ஜாஸ்தி ஆகிறதுனால நேராக இருக்க கால் அப்படியே உள்பக்கம் வளைஞ்சிரும். ஸோ வளைஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த வலியெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மூட்டு மேலே அந்த எலும்புக்கு மேலே ஒரு தின் கார்டிலேஜ் இருக்குது, ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் தேய்மானம் அடைஞ்சு அது ஒரு 3 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நடக்கும்போது வலி தெரியாது. அந்த கார்டிலேஜ் கிராக் ஆகி அதுக்கு சத்தெல்லாம் ஒழுங்காக போய் சேராமல் அது பலகீனம் அடைஞ்சு அது கிராக் ஆகி அதுக்கு நடுவில் இருக்கிற எலும்பு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வலி வரும். ஸ்டேஜ் 3லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஜர், அந்த போன் எக்ஸ்போஸ் ஆனது ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் முட்டியில், இல்லாட்டி மெடிசன்ஸ் கொடுப்போம். அண்ட் இதெல்லாம் இதோட அசோசியேட்டட் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். ஜாயிண்ட் விட்டமின்ஸ்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு. அன்டினேச்சர்ட் டைப் 2 கொலாஜன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மூட்டு சத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை, அவசியம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம். அதெல்லாம் அவங்க கண்டினியூஸாக எடுத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணாங்கன்னாலே அவங்க வலி ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கலாம்.
சரி. இது எல்லாத்தையும் விட்டாச்சு, ரொம்ப மோசமாச்சு, இங்கேருந்து பாத்ரூம் வரைக்கும் கூட நடந்துட்டு போயிட்டு வர முடியலன்னா ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ். ஓகே. அப்போ அவங்களால நிற்கவே முடியாது, 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது, வலி ரொம்ப கூடுதலாக இருக்கும், அவங்களால வெளியில் போக முடியாது. யூஸ்வலாக லேடிஸ் தான் பாதிப்பு ஜாஸ்தி அடையும். ஸோ இவங்க லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆகிடும், அவங்களால டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணவே முடியாது, கிச்சனில் குக் பண்ண முடியாது, எதுக்காவது வெளியில் போகணுன்னா எந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஏன்னா நடந்து போய் இல்லை காரில் உட்காந்து இறங்கி நடக்கிறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஆப்ரேஷன் தவிர வேறு எந்த விதமான தீர்வும் கிடையாது. சரி. இந்த ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க திருப்பி பேக் டு ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1 கூட இல்லை, வலியே இல்லாமல் திருப்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி. ஆமாம், சாதாரணமாக நடக்கிறது, வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாக பண்ணலாம். படிக்கட்டு ஏறி இறங்குறது, சைக்கிளிங் பண்ணணுன்னா சைக்கிளிங் போகிறது, வேறு சின்ன சின்ன அவங்க விளையாடுவாங்க. யூஸ்வலாக கிராண்ட் சில்ட்ரனோட விளையாடணும், அதுதான் அவங்களோட மெயின் ஆசை. ஸோ பேர பசங்களோட விளையாடணுன்னா இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா தாராளமாக அவங்க எல்லாமே பண்ணலாம். சூப்பர். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்னு ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சார், நான் ராணிப்பட்டிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக எனக்கு 51 வயசாகுது. பேசுங்க, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? எனக்கு முட்டி வழியில் எனக்கு முட்டிலாம் தேஞ்சு போகுதுங்க சார். எனக்கு பசை இல்லைன்றாங்க. என்ன இல்லை? பசை முட்டில 2 ஜாயிண்ட்டுக்கு பசை இல்லைன்றாங்க சார். ஆமாம்மா, நான் இப்போ தான் அதுதான்மா சொல்லிட்டு இருந்தேன். பசையை விட அந்த கார்டிலேஜ் சொல்லுவோம், ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு, அது தேஞ்சு போச்சுன்னா தான் உங்களுக்கு வலி ஜாஸ்தி வரும். அதை தான் உங்கள் டாக்டர் பசை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது தேஞ்சு போனதுனால அந்த பசை வந்து அந்த கார்டிலேஜுக்கு நரிஷ்மெண்ட், அதாவது அதை ஆரோக்கியமாக அந்த கார்டிலேஜை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட், அந்த உள்ளே இருக்க பசை தேவை. அது கம்மியாச்சுன்னா தான் இது கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸ்ரே பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றது. ஸோ அது உங்களால் இப்போ எவ்வளோ தூரம் நடக்க முடியுது, என்ன பண்ண முடியுது, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியுதா? வேலையெல்லாம் நல்லா செய்கிறேன் சார். ஆனால் கொஞ்சம் உட்காந்து எழுத முடியல, அதுதான் சார். அப்போ நீங்கள் ஸ்டேஜ் 2ல் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் மெடிசன்ஸ் உங்கள் டாக்டரை பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வலியிலேருந்து தீர்வு காணலாம். ரொம்ப வலி, இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணியும் வலி இருந்துச்சுன்னா இப்போது விதவிதமாக இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, மூட்டுக்குள்ளே போடுற ஊசிகள். அது வந்து பிஆர்பின்னு சொல்லுவோம், இல்லாட்டி கார்டிலேஜ் ரீக்ரோ பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஹைலரோனிடேஸ்னு இன்ஜெக்ஷன் இருக்குது. இது நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் உங்கள் எலும்பு டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த பசத்தன்மை திருப்பி அதிகமாகும், அதனால் உங்களுக்கு வலி எல்லாமே கம்மியாகும்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் விஸ்வநாதன், ஊட்டி மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது? வயது 45 மேடம். 45. உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். சார் வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு 5 வருஷமா மூட்டுப்படி டாக்டர் எனக்கு. சரிங்க. நான் டாக்டர்கிட்ட போன டாக்டர் வந்து ரத்த பரிசோதனை பண்ண சொன்னாருங்க. என்ன பண்ண சொன்னாரு? பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, சரிங்க. அது பண்ணும்போது ஆர்ஏஃபேட் பாசிட்டிவ் வந்துச்சுங்க. சரிங்க. சிஆர்டி பாசிட்டிவ் வந்துச்சு சார். சரி. அவங்க வந்து இது முடக்குவாதம் மாதிரி ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லிட்டாங்க சார் அவங்க. ஆமாம். அவங்க இப்போ மாத்திரை கொடுத்துருக்காங்க சார். இப்போ அந்த ஸ்டீராய்டு மாத்திரை ஒன்றுங்க, பெயின் மாத்திரை 2 சார். சரிங்க. அப்புறம் HCQS அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. இதை தொடர்ந்து எடுத்துருவாங்க சொல்கிறாங்க சார். ஆமாம். இப்போ கழுத்து கொஞ்சம் பெயின் ஆகுது சார் எனக்கு. கழுத்து ரொம்ப டென் பண்ண முடிய மாட்டேங்க சார். சரி. இந்த மாத்திரை அதிகமாக போகும் சார். வயிறு வந்து கேஸ்ட்ரிக் மாதிரி அழுத்த மாதிரி ஆகுது சார். இது வந்து நீங்கள் சொல்கிறது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் வந்து இது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ். நான் பேசுகிறது இது வரைக்கும் தேய்மானத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ்னால் இது பிளட்டில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாதம். ஸோ இந்த வாதத்துக்கு மாத்திரை மருந்துனால தான் சரி பண்ணது அவசியம். இதுக்கு சர்ஜரியோ வேறு எதுவோ தேவைப்படாது. இப்போ நீங்கள் மூட்டு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு பிற்காலத்தில் நடக்கவே முடியலன்னா அப்போ ஆப்ரேஷன் தேவைப்படும். பட் ரொம்ப நாளைக்கு நீங்கள் மெடிசன்ஸ்
மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு உங்கள் டாக்டர் மெடிசன்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு, உங்களோட சிவியரிட்டி அதாவது உங்களுக்கு வலி எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து இந்த மெடிசன் போதுமா இல்லை இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கர் மெடிசன்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி இருந்தால் ஸ்டீராய்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கொடுப்பாங்க. அது ஆனால் கண்டினியூஸாக எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அது போக மீத்தோட்ரெக்சேட்னு இருக்குது, நிறைய விதமான மெடிசன்ஸ் இருக்குது. இப்போல்லாம் பயாலஜிக்கல்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா இந்த வாதம் ரொம்ப அதிகமாக ஆகாமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஊரில் ருமட்டாலஜிஸ்ட் இருந்தால் பார்க்கலாம், இல்லை நல்ல ஆர்த்தோபெடிஷியன் இருந்தாலும் பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க சொல்கிறபடி நீங்கள் மெடிசன்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தான் இதற்கு தீர்வு காண முடியும். ஸோ இது இன்றைக்கி மெடிசன் சாப்பிட்டோம் நாளைக்கு சரியாகும்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி தாங்க ஐயா இருக்கும். ஓகே, டாக்டர் ஆன் காலில் பிரசாந்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை வேளச்சேரியிலிருந்து சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் மற்றும் ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எஸ் ஆறுமுகம் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது குவைட் காமனாக இருக்குது. வயதானவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இளைய தலைமுறையினருக்குமே இருக்குது. இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய கேள்விகளை இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நீங்கள் கேட்கலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. கலைவாணிங்க, நான் திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. ஓகேமா. எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 1 இயராவே கொஞ்சம் முட்டிங்கால் வலி. உங்க வயது சொல்லுங்க. ரொம்ப வலி அதிகமா இருக்குதுங்க. சரிம்மா, உங்க வயது சொல்லுங்க. 50. சரி, இப்போ பேசுங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டிங்கால் வலி, இந்த கணுக்காலுக்கு கீழே அடிப்பாதை ஃபுல்லா வலி எடுக்குது. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா வலி எடுக்குது. அப்பப்போ என்னால வந்து தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நிக்க முடியல, கால் வலி இருக்குது. செக் பண்ணி பார்த்ததுல அந்த சில பேர் என்னைய நான் நடக்கிறத பார்த்து ரொமட்டாய்டுன்னு சொல்லி சொல்றாங்க. நீ எனக்கு ப்ராப்பரா எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலைங்க. அம்மா, உங்களுக்கு பார்க்குறவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது முட்டி வலியா இல்லை குதிகால் வலியாம்மா? எது ஜாஸ்தி இருக்கு? முட்டிங்கால் வலி வந்து ஒரு கால்வாசி தான் இருக்குதுன்னா, முக்கால்வாசி கணுக்காலுக்கு கீழே அந்த 2 பாதம் தான் ரொம்ப வலி அதிகமா இருக்கு. இது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை குதிகால் வலி தான். இப்போ தூங்கி எந்திரிச்சிங்கன்னா காலை கீழே வச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக வலி இருக்கா? ஆமா, நடக்க முடியுது இல்லைங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலதான் என்னால நடக்க முடியுது. சரிம்மா, இது வந்து வேற பிரச்சனைமா. இது மூட்டு தேய்மானம் கிடையாது. இது குதிகால் எலும்புக்கு மேலே ஒரு மெலிசான டிஷ்யூ இருக்குது, பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லுவோம். அதோட எரிச்சல்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வலி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் செருப்பு தான்மா மெயினாக மாற்றணும். இதுக்கு வந்து எம்சிபி செருப்புன்னெலாம் நிறைய கிடைக்கும். ஸோ அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு எந்த செருப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக நீங்கள் செருப்பு போடணும். அது போக காலை கொஞ்ச நேரம் சுடு தண்ணியிலையோ, இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த முடக்கத்தான் கீரைலாம் சாப்பிடுவாங்க. அது போக எருக்க இலையெல்லாம் சூடு பண்ணி அதில் காலெல்லாம் வச்சுருப்பாங்க. அது பாட்டி வைத்தியம். அது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லாட்டி சுடு தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் காலை முக்கி வச்சுட்டு நல்லா மேலே கீழே கால் பாதத்தை ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட கால் பாதத்தை நல்லா இப்படி உங்கள் பக்கம் விரல்களை நல்லா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ டெய்லி ஒரு 2-3 வாட்டி சுடு தண்ணியில் கால் முக்கி வைங்க. கால் பாதத்தை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. செருப்பு இல்லாமல் காலை கீழே வைக்காதீங்க. செருப்பு போட்டு நடங்க. ப்ளஸ் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் டாக்டரை பார்த்து அந்த மெடிசன்ஸையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வலியிலேருந்து தீர்வு காணலாம். இது முடக்குவாதமோ ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. என் பேர் ரத்தனாங்க. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் பள்ளிப்பாளையத்துலேருந்து இது பண்ணுறேங்க. சரிம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. உங்கள் வயது சொல்லுங்க. அம்மா, உங்கள் வயது சொல்லுங்க. வயசு 51ங்க. இப்போ கேளுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. இந்த இதுலங்க லெஃப்ட் சைடுங்க, அப்படியே இடுப்புல இருந்து வலிங்க, முட்டி வரைக்கும் கீழே வரைக்கும் வலிங்க. இடது பக்கமாமா? இடது பக்கம். சரி. ரொம்ப வலிங்க. எத்தனை நாளா இருக்குமா? இப்போ 1 மாசமா இருக்குதுங்க. எனக்கு சுகர் பிரஷர் இருக்குதுங்க. இடுப்புல மட்டும் வலி இல்லாம இப்போ முன்னாடி உங்களுக்கு அதிகமா இடுப்பு வலி இருந்துச்சா? முன்னாடி இல்லைங்க சார், இப்ப இருந்ததே இப்ப ரொம்ப வருதுங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வந்து இடுப்புல இருந்து ஃபுல்லா கால் பின்னாடி பக்கமா உங்களுக்கு வலி இருக்கு? ஆமாங்க, முட்டில இருந்து கீழே வரைக்குமே வலிங்க. கால் மரத்து போதா அடிக்கடி?
மரத்தெல்லாம் போலிங்க சார், வலிதான் ரொம்ப இருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு முதுகு எலும்பு, அதாவது லம்பர் ஸ்பைன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் தேய்மானம் அடைஞ்சிருந்துச்சுன்னா இடுப்புலேருந்து காலுக்கு போகிற நரம்பு சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவோம், சயாட்டிக்கான்னு சொல்லுவோம் இந்த வலியை. ஸோ அது மாதிரி இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சயாட்டிக் நர்வ் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அந்த முதுகெலும்பு தேஞ்சு போகிறதுனால சயாட்டிக்கா தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எலும்பெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ கூட எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஏன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம், லம்பர், அதாவது முதுகெலும்பில் கீழ் பாகத்தில் இடுப்பிலிருந்து காலுக்கு போகிற நரம்பு. இப்போ பார்த்திங்கன்னா லம்பர் ஸ்பைன்னா நம்ம கழுத்திலிருந்து கீழே வரைக்கும் ஸ்பைன் முதுகு தண்டு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 33 எலும்புங்க இருக்குது. அதுக்கு நடுவில் ஜவ்வு இருக்குது. இப்போ ஒரு எலும்புக்கு அதாவது லம்பர் ஸ்பைன் எடுத்திங்கன்னா 5 எலும்பு இருக்குது. அந்த எலும்புக்கு நடுவில் ஒரு குஷன் மாதிரி இருக்கும், அதுதான் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். இப்போ அந்த எலும்பும் ஒராஞ்சு தேஞ்சு அந்த டிஸ்க்கு கொஞ்சம் பிதுங்கி வெளியில் வந்து அந்த இடுப்புலேருந்து காலுக்கு போகிற நரம்பு அழுத்திட்டு இருந்ததுனா தான் இந்த மாதிரியான வலி வரும். ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா மெடிசன்ஸ், ஃபிசியோதெரப்பி போதும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா தான் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், ட்ராக்ஷன்லாம் கொடுக்க வேண்டியது ஏற்படலாம். ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் வரைக்கும் கூட போகலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. எம்ஆர்ஐ தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு அதுக்கு என்ன தீர்வு இருக்கோ அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வலியிலேருந்து சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க மேடம். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு தாங்க மேடம். வயது என்னம்மா? வயசு 47. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாமா? சார் எனக்கு இப்போ நம்ம நாளாதான் சார் ஒரு 2013 கால் வலி இருக்குதுங்க சார். கால் வலின்னா எங்கே சொல்கிறீங்க? முட்டிலையா இல்லை? முட்டியிலைங்க சார். சரிம்மா. இருந்துங்க சார். அது வந்து சென்னையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து ரெடி ஆகிருச்சு. மறுபடி இருந்திருந்தாப்புல போன வருஷம் 2024 இருந்துதான் இப்போ இடுப்படி வந்ததுங்க சார். சரிம்மா. இடுப்படி வந்தோடனே அப்புறமேடி இங்கே போய் பார்த்துட்டு இடுப்பில் மூட்டு தேஞ்சிருச்சு, ரத்தோட்டம் காலுக்கு ரத்தோட்டம் இடுப்புக்கு போகாம ரத்தோட்டம் இதாயிருச்சு அப்படின்னு ஸ்கேன்ல எடுத்து போட்டு கேஎம்ஜிக்கு கோயம்புத்தூர் தாட்டி விட்டாங்க சார். சரிம்மா. அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு 2 காலு தொடையிலையுமே எலும்புல ஓட்டை ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரத்தோட்டம் போறப்ப எடுத்து விட்டாங்க சார். சரி சரி, ஓகேம்மா. எடுத்து விட்டு இப்போ இந்த 1 வருஷமா பழைய விடி இந்த ஒரு மாசமா நம்ம வலி இடுப்பு நம்ம கீழே எந்த வேலையும் செய்ய முடியுது இல்லைங்க சார். நான் எந்திரிச்சா நடக்க முடியறது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. மறுபடியும் போனதுக்கு மறுபடியும் அந்த மூட்டு மாற்றியாதான் ஆகணும். சரி, உங்களுக்கு வந்து ஹிப் ஜாயிண்ட், அதாவது இடுப்பு தேய்மானம் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடுப்பு வந்து மூட்டுக்கின், அதாவது ஹிப் ஜாயிண்ட் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ அந்த பாலுக்கு வந்து ரத்தம் ஓட்டம் தொடையெலும்பு வழியாக வரும். அந்த ரத்த ஓட்டம் அந்த பாலுக்கு சரியாக போகலைன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடைஞ்சு அது நெக்ரோஸ் ஆகும். அதாவது ரத்த ஓட்டம் இல்லாமல் இட் வில் டை அவுட். அண்ட் அது வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இருக்க பந்து வந்து மேலே இடத்துல ஃப்ளாட்டன் ஆகி அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வலி கொடுக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாலுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டை போட்டு உள்ள கிராஃப்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த தேய்மானத்தோட தீவிரம் கம்மி அடையும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மோசமாகாமல் இப்போ நீங்கள் அது பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயோ என்னமோ உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் அது பண்ணதுனால ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வலி கொஞ்சம் ஓரளவுக்கு பேரபிளாக இருக்கும். ஆனால் அது இன்னும் மோசமாச்சுன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் பண்ணணும். இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். கண்டிப்பாக இதை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வலி வரத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டு இருந்தீங்களோ அது மாதிரி கம்ஃபர்டபுளாக நடக்கலாம். இதை பற்றி பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கேட்டிங்கன்னா ஹிப்பு ஐயோ இடுப்பையே மாற்ற போகிறாங்களான்ற அளவுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். பட் விஞ்ஞானம்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நாங்கள்லாம் டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். மூட்டு மாற்று
மாற்று அறுவை சிகிச்சை ஏகப்பட்டது பண்ணுறோம். இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 8-10 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் ஆப்ரேஷன் சீக்கிரம் பண்ணிட்டீங்களா நல்லா வலி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நடக்கலாம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. வாய்ப்பு இருந்ததுன்னா பிரசாந்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை வேளச்சேரியில் ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விஜயலட்சுமி. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? விருதாச்சலம். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? எங்க அப்பாவுக்காக. ஓகே, அப்பாவோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வி கேட்கலாமா? 56 அப்பாவோட வயது. அவருக்கு வந்து முட்டி வலி தாங்க முடியலன்னு சொல்றாங்க. கெண்டகா சில வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாதை எரிச்சல் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவதிப்படுறாரு. ஓகே, நடக்க முடியுதம்மா அவரால்? கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. நடந்து வந்து வீட்டுக்கு வந்து வந்தாருன்னா கால் எரியுதுன்னு சொல்றாங்க. கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. வலி வந்து மூட்டில் மட்டும் இருக்கா இல்லை பின்னாடி கண்ட சதையிலேருந்து கால் வரைக்கும் பரவுதாம்மா? கெண்டகா சதையும் வலிக்குதுன்னு சொல்றாங்க. கீழே பாதத்துல எரிச்சல் இருக்குன்னு சொல்றாங்க. சரிம்மா, நடக்கிறது எவ்வளோ தூரம் நடக்க முடியுது அவரால்? கொஞ்சம் தூரம் நடந்து வந்து திரும்பி வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகேம்மா. ஸோ நீங்கள் வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு வந்து மூட்டு தேய்மானம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ் 4 போச்சுன்னா கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து காமிச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு. அண்ட் ரொம்ப மோசமாகலைன்னா முட்டியில் ஊசியெல்லாம் போட்டு உடனடியாக ஆப்ரேஷன் தேவைப்படாத மாதிரி பண்ணலாம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துட்ருக்கீங்க. இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்னும் போது வயசானவங்களுக்கு வரும் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்துட்டுருக்கு. குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஃபுல் டே நின்றுட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறதும் ரொம்ப குவைட் காமனாக இருக்குது. பெண்களுக்கு மூட்டு வலிக்கான காரணம் அப்படின்னா மேஜராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேஜராக பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் லைஃப் ஸ்டைல் அகெயின். ஸோ இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஆக்டிவிட்டி, பட் வாக்கிங்னு நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போகிறாங்க? ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் ரொம்ப கம்மி. ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வலியெல்லாம் ஜாஸ்தி வருது. அண்ட் ரெண்டாவது ஒபேசிட்டி. ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சி, போஸ்ட் சைல்ட் பர்த் ரொம்ப ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி அவங்க அவ்வளோ இது கொடுக்கறதில்ல, கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம 18ல் போன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகுது, 18 to 21 அந்த ஏஜ் குரூப்பில். அப்போ வந்து 50 to 60 கிலோஸ் வெயிட் இருப்பாங்க. திடீர்னு அதில் தூக்கி 85-90 கிலோஸ் வச்சோன்னா என்ன ஆகும்? தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் லேடிஸோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரேச்சரே தேர் மசில்ஸ் ஆர் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் மென். ஸோ அதனால் அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ்க்கு இன்னும் அதிக இது கொடுக்கணும். ஸோ ஜிம்லலாம் நிறைய இப்போ லேடிஸ் டைம் அது இதுன்னு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இன்னும் நிறைய இப்போ எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லது. அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே மோசமாயாச்சு. ஃபாஸ்ட் ஃபுட், நடக்கிறது கம்மி, மாடர்னைசேஷன்னா என்ன? நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜாஸ்தி, நம்மளை சோம்பேறி ஆக்கிறது. ஆமாம், ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். டிவினாலும் இப்போ யாரும் எந்திரிச்சு போய் டிவி சேனல் மாற்றுறதில்ல, உட்காந்தே அப்படியே ரிமோட்டு தான். ஸோ நம்ம இப்போ ஃபுட்டாவது வெளியில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ அதுக்கும் சோம்பேறித்தனம் பட்டுட்டு வீட்டிலேயே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மாறிடுச்சு. விஞ்ஞானம் அட்வான்ஸ் ஆக ஆக நம்மளை இன்னும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பேங்க்காவது போயிட்டு இருந்தோம், இப்போ பேங்க்கும் எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அதனால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆகிறதுனாலையும் இது ப்ராப்ளம் ஆகுது. ஒபேசிட்டி, பேட் ஃபுட், பேட் டயட். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். அது போக லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பற்றி கேட்டிங்க, கொஞ்சம் அந்த 50+ அரௌண்ட் 45 to 50ல் மெனோபாஸ் ஆகுது. அந்த மெனோபாசல் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அது கம்மியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 to 10 years போன் டிட்டீரியரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க இந்த உடற்பயிற்சிக்கும் அந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது அவங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் காமிச்சு இல்லை எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட காமிச்சு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டு எடுத்து, இல்லை ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட போய் கால்சியம் சப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்து அந்த ஃபேஸில் போன் ரொம்ப டிட்டீரியரேட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த பெரிமெனோபாசல் ஃபேஸில் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டாங்கன்னா பின்னாடி ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் சில பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி நல்லா அவங்க புரிஞ்சு அறிஞ்சு அதை பற்றி நல்லா தீவிரமாக அந்த டைமில் அவங்க உடம்ப நல்லா
பார்த்துக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நல்லா தவிர்க்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆல்வேஸ். ஸோ ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? நமக்காக தான் மேடம். உங்கள் வயது என்ன? எனக்கு 43. 43. உங்கள் கேள்வியே கேட்கலாம் சார். காலில் ரொம்ப வருஷம் ஆச்சு அடிபட்டு. சரிங்க. இப்ப நான் அந்த எலும்பு தட்டத்தை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடிபட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன். இப்ப எப்படின்னா உட்காந்து செஞ்சு வேலை பார்த்துட்டா, நான் மேசன் வேலை பார்த்தேன் பில்டிங்கு. சரி. அது உட்காந்து செஞ்சு வேலை பார்த்துட்டு அது வந்துடுது. நான் கேன் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு நம்ம இது சவ் அடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த வலி வரும்போது வருஷத்துக்கு அந்த ஊசி ஓடுவாப்புல முட்டில். சரி. அது அப்படியே இருக்கு. அதுக்கு வேற எதுவும் சொல்யூஷன் இருக்கா? இப்போ மூட்டில் எங்கே அடிபட்டுது உங்களுக்கு? முட்டியில் அடிபட்டுதா இல்லை ஃப்ராக்சர் ஆச்சா இல்லை ஜவ்வு மட்டும்தான் கிழிஞ்சிருந்துச்சா? இல்லை, சவ்வு மட்டும் அடிபட்டு நஞ்சு இருக்குங்காப்புல. ஓகே. ஸோ இது எப்போ ஆச்சு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு? அது இப்போ அடிபட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு சார். நான் அதுக்கு பிறகு இப்போ ஒரு 4 வருஷமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. நீங்கள் ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா இப்போது நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாமே கேட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீல வந்து மினிஸ்கஸ்னு இருக்குது. இப்போ 2 எலும்புக்கு நடுவில் நீ ஜாயிண்ட்டில் வந்து தொடை எலும்பு கால் எலும்பு சேர்றது தான் நீ ஜாயிண்ட். இப்போ நீ ஜாயிண்ட்டில் உள்ளேயும் ஒரு குஷன் இருக்குது, மினிஸ்கஸ்னு சொல்லுவோம். ஸோ அது 2 பக்கமும் இருக்குது. உள் பக்கம் இருக்கிறது மீடியல் மினிஸ்கஸ், வெளிப்பக்கம் இருக்கிறது லேட்ரல் மினிஸ்கஸ். ஸோ யூஸ்வலாக இது வந்து ஏதாவது இன்ஜுரி ஆச்சுனாலோ இல்லை மேலேருந்து கீழே விழுந்தாலோ இல்லை 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ்லையோ இல்லாட்டி ஓடும்போது ஃபுட்பால் ஆடும்போது தவிர்த்து விழுந்தாலோ இந்த மினிஸ்கஸ் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இவருக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்கஸ் டேமேஜ் ஆகிருக்கு. அப்போவே அதை அவர் சரி பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. பட் அந்த டைமில் அவர் விட்டுட்டு இப்போ 10-12 வருஷம் கழித்து என்ன ஆயிருக்குன்னா அந்த மினிஸ்கஸ் குஷன் இல்லாததுனால எலும்பும் உராய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த குஷன் ரிப்பேர் அப்போவே பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்த்ரோஸ்கோப்பிய மூலியம் இதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. ஆர்த்ரைட்டிஸ் செட்டின் ஆயிருக்காது. இது வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இது வந்து அவருக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் 15 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டது, அதை பார்க்காம விட்டதுனால வந்த பிரச்சனை. ஸோ இதுக்கு மேலே அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்னா சர்ஜரியோ தேவைப்படும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். மேடம், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? என்னுடைய வயது வந்து 55 வயசு ஆகுது மேடம். பேசுங்க. எனக்கு கைகள்ல ஜாயிண்ட் விரல்கள் எல்லாம் வீக்னஸ், மடக்க முடியல. கை விரலையாமா? என்ன மேடம்? ஆமா, கை விரல்கள்ல, கால் விரல்கள்ல, கணுக்கால்ல, மணிக்கட்டுல எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. மடக்க முடியல. ஒரு கிளாஸ் தண்ணியில கூட தூக்க முடியல, தூக்கு போட முடியல, தளர்ச்சி இதெல்லாம் முடியல பார்த்துக்கோங்க. நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது முடக்குவாதம்னு சொல்றாங்க. டேப்லெட் தான் லாஸ்ட் வரைக்கும் எடுக்கணும்னு சொல்றாங்க. அதை பத்தி சார்ஜ் எடுக்கணும். அது போக எனக்கு இடுப்புல இருந்து கழுத்து வரைக்கும் சில சமயங்கள்ல ஒரு மின்வெட்டு வெட்ட மாதிரி பழி அப்படி ரொம்ப வலி எடுக்கும் பார்த்துக்கோங்க. சில சமயங்கள்ல அந்த வலி எடுத்த பிறகு கால்கள் வலி இருக்கு. ஏமா இப்போ உங்களுக்கு வந்து இந்த விரல்லாம் நேரா இருக்கா இல்ல விரல்லாம் வளைஞ்சு போச்சாமா? இல்ல, விரல்கள்லாம் நல்ல நேரா இருக்குதான் சார். ஆனா ஃபுல்லா மடக்கி நீட்ட முடியல. மடக்கி அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேப்லெட் எடுத்தா கண்டினியூஸா டேப்லெட் எடுத்தா முடியாது. ஒரு 2 நாள் டேப்லெட் எடுக்காம விட்டுட்டா வந்துடும். அதுதான் இது இன்னொருத்தங்களும் கேட்டிருந்தாங்க. இது வந்து முடக்குவாதம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்மால் ஜாயின்ட்ஸ் அந்த ஹேண்ட் அண்ட் லெக் தான் ஜாஸ்தி பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக மெடிசன்ஸ் கண்டினியூஸாக எடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற காலருக்கும் இதே தான் சொன்னேன். பயாலஜிக்கல்ஸ்னு இருக்குது. பயாலஜிக்கல்ஸ்னால் இப்போ வந்து ஊசி போடலாம், 6 மாதத்துக்கு ஒரு ஊசி, அது மாதிரிலாம் நிறைய வித்தியாசமான வைத்தியம்லாம் வந்துருச்சு. இதுதான் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் எடுத்திங்கன்னா
கண்டிப்பாக இதோட தீவிரம் கம்மியாயிடும். ஸோ இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இப்போ நீங்கள் ஒரு நாள் மாத்திரை எடுக்கலைன்னா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ தீவிரமாக இருக்காது உங்கள் வியாதி. இதோட தீவிரத்தன்மை கம்மி அடையும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்த பயாலஜிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் உங்கள் ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட காமிச்சு அவங்க எது உங்களுக்கு ரொம்ப தேவை, உங்களுக்கு அட்வைசபிள்னு சொல்லி உங்களுக்கு ரத்த பரிசோதனைலாம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸோட அக்ரெசிவ் ப்ரொக்ரெஷன் ஆஃப் த டிசீஸ் கம்மியாகும், வலியும் நல்லா கம்மியாகும், டெய்லி மெடிசன் டிபெண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? ஹலோ, கேட்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆனந்திங்க. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஆரணியிலேருந்து கூப்பிடுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். எனக்கு இப்போ 46 வயசு ஆகுதுங்க. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரிக்கெட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. ரிக்கெட்ஸா? ஆமாங்க. சரிம்மா. இப்போ வயசு ஆக ஆக என்ன ஆச்சுன்னா மெனோபாஸ் டைம் ஆரம்பிக்கவே இப்போ ப்ளீடிங் நின்றுடுச்சுங்க. சுத்தமாக 2-3 வருஷமாக வர்றது இல்லைங்க. ஓகே. இப்போ என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா முதுகு தண்டு வடை வந்து மொத்தமாக வீணாக போயிடுச்சு, நரம்பு எல்லாமே வீணாக போயிடுச்சு உடம்புல 80% அப்படின்னு ஜிப்மரில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரிம்மா. ஸோ இப்போ என் கை கால்லாம் ஃபுல்லாக மறுத்து போயிடுச்சுங்க. என்னால் நடக்க முடியல. சும்மா அப்படியே வீட்டுள்ளே ஓரளவு சும்மா லைட்டாக நடக்கிறேங்க. ஓகேம்மா. என்னோட வேலையை கூட என்னால் அந்த அளவுக்கு செஞ்சுக்க முடியலைங்க. அம்மா, ரிக்கெட்ஸ்னால் விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் வருதுமா. அது ஒன்றும் பெரிய இதுவே கிடையாதுமே. மெடிசன்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது. இதுக்கு விட்டமின் டி இன்ஜெக்ஷன்ஸும் டேப்லெட்ஸும் எடுத்தீங்கன்னாலே இது ரொம்ப தீவிரமாகாமல் பார்த்துக்கலாமே. இதுக்கு ஏன் நீங்கள் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டீங்க? அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததால யாரும் கவனிக்க முடியலைங்க என்ன. இது ஒன்றுமே இல்லைம்மா. விட்டமின் டி நீங்கள் ஒன்றும் இல்லை, டெய்லி காலையில் நேரத்தில் 8 மணிலேருந்து 11 மணி 12 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிலில் நின்னீங்கன்னா கூட உங்களுக்கு விட்டமின் டி சுரக்கிறது நல்லாயிடும்மா. இதுக்காக நீங்கள் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியலை, பெட் ரிடன் ஆர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க, அவ்வளோ மோசமான அளவுக்கு ரிக்கெட்ஸ் வெறும் விட்டமின் டி டெஃபிஷியன்சியனால் மட்டும் இவ்வளோ மோசமாகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் இன்னும் ஒரு வாட்டி ஒரு நல்ல எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லாட்டி ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு வாட்டி இப்போ செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு முதுகு தண்டு தேய்மானம் இருந்தால் அது எவ்வளோ மோசமாக இருக்குது, அதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணி எப்படி தீர்வு காணலான்னு பாருங்கள். கண்டிப்பாக இது வெறும் ரிக்கெட்ஸ்னால் மட்டும் இவ்வளோ மோசமாகறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லதுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேடம் கேக்குதுமா? உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சரி, என் பேர் லலிதா மேடம். எனக்கு வயது வந்து 47 மேடம். பேசுங்க டாக்டர் கிட்ட. மேடம், எனக்கு இந்த முழங்கால் இருக்குல்லங்க மேடம், முழங்கால் எலும்பு எனக்கு வலிக்குதுங்க மேடம். அதே மாதிரியே பாதத்துல எனக்கு வலி இருக்குங்க மேடம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இந்த இடுப்புல பெட்டக்குல பின்னாடி ஊசி போடுவோம்ல மேடம், அந்த எலும்பும் வலிக்குதுங்க மேடம். சரி, எத்தனை நாளா இருக்குமா இது? மேடம் சார், இது எனக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்க சார். அப்ப நான் முன்னாடி வேற வலிச்சனால கல்லுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். எலும்பு டாக்டர் பார்க்க சொன்னாங்க. நான் பெட்ல இருந்து இஎஸ்ஐல இருந்து வெளியில வந்த உடனே நான் அப்படியே விட்டுட்டேங்க சார். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் தொடர்ந்து இந்த 3 மாசமா எனக்கு இருக்குங்க சார். எலும்பு டாக்டர் இஎஸ்ஐல சந்தோஷ்குமார் சார் பார்த்தாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, மாத்திரை மருந்து. ஆனா எனக்கு மாத்திரை மருந்து போட்டப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். இப்ப நிறுத்தினோன்னா வலிக்குதுங்க சார். எனக்கு இந்த பின் எலும்பு தாங்க சார் வலிக்குது. ஊசி போடுவோம்ல இடுப்பு எலும்புக்கு கீழே, சரிம்மா, அங்க இருந்து முழங்கால் பாதம் வரைக்கும் வலிக்குது சார். இதுவும் சயாட்டிக்கா தான்மா. இது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உங்களுக்கு இன்னொரு காலர் இதே கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து முதுகு எலும்பு தேய்மானம் ஆகிறதுனால இடுப்புலேருந்து காலுக்கு போகிற நரம்பு அழுத்தி தான் உங்களுக்கு வலி இருக்குது. இதுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். டிஸ்க் ப்ரோலாப்ஸ் நான் ஏற்கனவே இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் டிஸ்க் ப்ரோலாப்ஸ்னால் என்னன்னு. ஸோ அந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ தூரம் அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ வந்து சின்ன ஓட்டை போட்டு கூட டிஸ்கெக்டமி பண்ணுறாங்க, இல்லாட்டி மினி ஓப்பனில் கூட பண்ணலாம். ஸோ பண்ணி அந்த முதுகில் இருக்கிற அந்த நரம்பை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜவ்வை மட்டும் நம்ம எடுத்து விட்டாச்சுன்னா சரியாயிடும். இந்த பிரச்சனை ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பாக அதற்கு தீர்வு உண்டு. அண்ட் நீங்கள் நல்ல ஒரு ஸ்பைன் சர்ஜனையோ இல்லை ஆர்த்தோபெடிஷனையோ போய் பார்த்தீங்கன்னா உடனடியாக அதுக்கு தீர்வு காணலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம்.
டாக்டர் பிரசாந்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை வேளச்சேரியில் இருக்குது. நம்ம வந்து இந்த நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்னு பேசும்போது இப்போ நம்ம பிரேக்கில் கூட பேசிகிட்டு இருந்தோம். இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பேஷண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் வந்து நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க. ஹவு இட் இஸ் கோயிங்? அதுவும் இந்த ரொபோட்டிக் சர்ஜரியை பற்றி சொல்லுங்கள். ரொபோட்டிக் சர்ஜரினா ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ரோபோட் நடந்து வரும், தானே ஆப்ரேஷன் பண்ணும், டாக்டர் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. ஸோ நான் பண்ணுறது வந்து ரொபோட்டிக் அசிஸ்டட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ ரோபோட் வந்து என்னை அசிஸ்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ வந்து இதுதான் நான் எப்போவுமே முட்டியை காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா தொடை எலும்போட கடைசி இப்படி தான் இருக்கும், ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அதை நான் கட் பண்ணணும். கட் பண்ணுறது இந்த ஆங்கிளில் கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணணும், அப்புறம் பின்னாடி கட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணும்போது நான் கையை வச்சு கட் பண்ணும்போது, வச்சு கட் பண்ணும்போது 1 டிகிரி 2 டிகிரி இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கட் பண்ணுறது 1 மில்லிமீட்டர் மேலே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 0.5 மில்லிமீட்டர்ஸ் ஆர் 0.5 டிகிரி கூட சேஞ்ச் ஆகாமல் பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ரொபோட். ஸோ அந்த ப்ரிசிஷன் அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, ப்ரிசைஸாக பண்ணுறதுக்கு, ரத்தம் பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் ரோபோட்டிக் ரொம்ப யூஸ்ஃபுல். ரெக்கவரியும் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். இதில் பண்ணுறதுனால பேஷண்ட் சீக்கிரமாக வலியிலேருந்து தீர்வு கண்டு சீக்கிரமாக நடந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டே எல்லாமே கம்மியாகும். முன்னாடி கன்வென்ஷனல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போ நான் ரோபோட்டிக் கண்டிப்பாக 1 நாள் இல்லை 1.5 நாள் முன்னாடியே நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஓ சூப்பர். இப்போ அவங்களுக்கு வேறு ஏதாவது அசோசியேட்டட் டிசீசஸ் ஏதோ இருக்குது, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? இப்போ 60க்கு மேலே தான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் வந்து என்னோட ஏஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் 30லேருந்து 90 வரைக்கும் நான் ஆப்ரேட் பண்ணுவேன். பட் மேஜர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 60 to 75 அதுதான் மேக்ஸிமம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 80 to 90% பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருக்கும், இல்லாட்டி ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வில் ஹேவ் போத். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே கிடையாது. எப்போ உங்களோட சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கோ, HbA1c வந்து 9க்கு மேலெலாம் இருந்துச்சுன்னா அப்போ நான் பண்ண மாட்டேன். 9க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணுங்கள், கம்மி பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிவிடுவேன். அண்ட் அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டிவ் ஃபேஸ், பெரிய ஆப்ரேட்டிவ் ஃபேஸில் இன்சுலின்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. பிபிக்கு மெடிசின்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஹார்ட் கண்டிஷன் ஏதாவது இருந்தால் கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க என்ன ப்ரிகாஷன் என்ன எடுக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி ஒரு கருத்து இருக்குது டாக்டர், டயபெட்டிக் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு தேய்மானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அது உண்மையாது? இல்லையே, டயபெட்டிக் மெடிசன்ஸ்க்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வரைக்கும் அதை பற்றி யாரும் ஸ்டடி பண்ணதோ பேப்பர் போட்டதோ கிடையாது. நத்திங் தட் ஐ ஹவ் ரெட் சோ ஃபார். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது அதை பற்றி ஏதாவது பேப்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இது வரைக்கும் கிடையாது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கூப்பிடுறீங்க? யாருக்கா மேடம்? உங்கள் வயதுமா? என் வயசு 66. சரி, கஸ்தூரி பேரு. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. சரிங்க மேடம். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நான் 10 வருஷம் ஆச்சு சார். ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணின்னு இருக்கிறேன் சார். இப்போ வாக்கர் தான் வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். சுத்தமா நடக்கவே வரல, நிக்கவும் முடியல என்னால. ரொம்ப கஷ்டமா சார். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப வலியா இருக்குது. ஏம்மா, என்னாச்சு? என்ன ஆபரேஷன் பண்ணீங்க? ஏன் நடக்க முடியல? இடுப்புல ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் சார். அது தெரியுமா? ஏன் பண்ணீங்க? எதனால? வலி வந்துச்சுன்னு பண்ணீங்களா இல்லாட்டி விழுந்தீங்களா? நிக்கும் போது அப்படியே கீழே விழுந்துடுறேன்ட்டு பண்ணாங்க சார் குளோபல்ல. சரிம்மா. அது ரொம்ப இப்போ நடக்கவே முடியல சார். அதுதான்மா, நீங்க போனப்பவே உங்களால நடக்க முடியல, ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நடக்க முடியலன்னு கிடையாது, கரெக்டா? போனப்ப கொஞ்சம் நடந்து நின்றேன் சார். அப்புறம் ஆபரேஷன் பண்ணியும் நடந்துட்டு தான் இருந்தேன் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் செவுத்த புடிச்சின்னு நடந்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி? 10 வருஷம் ஆகுது சார். கழுத்துல பண்ணாங்கன்னா இடுப்பு எலும்புல பண்ணாங்களா? முதுகுல? ஸ்பைனல் கார்டுல சார். முதுகுலையா? அம்மா, உங்க ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும்மா. பார்த்தாதான் என்னால ஏன் உங்களால இப்ப நடக்க முடியலன்றது சொல்ல முடியும். ரிப்போர்ட்ஸ் பார்க்காம என்னால் சொல்ல முடியாதும்மா. ஆனால் யூஸ்வலாக ஆப்ரேஷன் பண்ணாலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஆனால் நீங்கள் நிற்கும் போதே முன்னாடி விழுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போவே உங்களோட நரம்பு அழுத்தல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம்.
முன்னாடியே உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே கால் நரம்பெல்லாம் பாதிப்படைஞ்சு கால் மரமரப்பு ரொம்ப அதிகமாக இருந்து கால் பாதத்தை நல்லா மேலே கீழே தூக்க முடியலன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே அப்படி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்க் ப்ரோலாப்ஸ். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போ டாக்டரை போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும். இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அதில் இப்போ ஃபுட் ட்ராப் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ரொம்ப அதிகமாகி நரம்பை போட்டு ஓவராக அழுத்திக்கிட்டு இருக்கு. அது வந்துருச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த ஃபுட் ட்ராப் அப்படியே தான் இருக்கும். பட் மிச்சது அது இன்னும் மோசமாகாமல் தவிர்க்கலாமே தவிர அதை திருப்பி ரிவர்ட் பண்ண முடியாது. நரம்பு ஒரு வாட்டி பாதிப்படைஞ்சிருச்சுன்னா அது திருப்பி ரெக்கவர் ஆகாது. ஸோ அதனால் உங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்க்காம என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் ஆப்ரேஷன் ஸ்பைனல் ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அண்ட் ரெக்கவரி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகே, உங்களால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுனால சொல்கிறோமா, சென்னை வேளச்சேரியில் பிரசாந்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் அருண் விஜயன் மேடம். சரி, எந்த ஊர்லேருந்து சார்? திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். 35 வயசுங்க. பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு காலு கீழே சப்பனங்கள் போட்டு உட்காந்தா சார், உட்கார முடிய மாட்டேங்குது சார். வலி லெஃப்ட் சைடு வந்து இந்த முட்டிக்கு கீழே ரொம்ப பெயினா இருக்கு சார். முட்டிக்கு கீழேனா பின்பக்கமா இல்ல? பின்பக்கம் சார், பின்பக்கம் மேடம். சுத்தமா சப்பலங்கள் போடவே முடியறது இல்ல. ஆமா, போட முடியுது சார். ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் சார் உட்கார முடியுது. அப்புறம் பெயின் ஆயிருது சார். காலை நீட்டிக்கிறேன் சார். அந்த வலி இருக்கு. இது எத்தனை நாளா இருக்கு சார்? இது ஒரு 7-8 வருஷமா இருந்துச்சு சார். கம்மியா இருந்துச்சு, வலி குறைவா இருந்துச்சு. இப்ப இருக்க அதிகமாகுது சார். உங்களுக்கு இது ஸ்மோக்கிங் பழக்கம் உண்டா? இப்ப வயசு என்ன உங்களுக்கு? 35 வயசு சார். இல்ல சார், எந்த பழக்கமும் இல்ல. எந்த பழக்கமும் இல்லையா? சில பேருக்கு ரத்த குழா வந்து கால் ரொம்ப நேரம் அடிச்சு உட்காந்தா ரத்த குழா ரொம்ப அமுங்கி ரத்த ஓட்டம் பாதிப்படையும். ரத்த ஓட்டம் பாதிப்படைஞ்சதுனா தான் இது மாதிரி காலை மடக்கி ரொம்ப நேரம் உட்கார முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கும் எலும்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. பட் ஓவரால் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிங்கன்னாலே போதும். பட் முக்கால்வாசி நீங்கள் சொல்கிறது வந்து ரத்த குழா பாதிப்பு. ஸோ ஒரு வாஸ்குலர் சர்ஜன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட ரத்த குழாக்கு டாப்லர் ஸ்டடிலாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? முத்துலட்சுமிங்க. சரி, திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக நாங்க. உங்கள் வயதுமா? என் வயது 74. 70. உங்க கேள்வியை கேட்கலாம். 74. 74. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் சார். எனக்கு இப்போ வந்து ஒரு 3-4 மாசமா முட்டி வலி இருக்குதுங்க. நான் வந்து இங்க சென்னையில வந்து பாலாஜி டயபெட்டிக் சென்டர்ல ஆஷாலதாங்கிற டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் டயபெட்டிஸ்க்காக. சரிம்மா. ஒரு 20 இயர்ஸா நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன் டயபெட்டிஸ்க்கு. இப்போ எனக்கு இந்த லாஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல தான் லேசா வந்து பெயின் ஆரம்பிச்சது. இப்போ என்னன்னா எனக்கு வந்து ஒரு தோசை சுடுறதுக்கு நின்னா கூட எனக்கு வந்து அந்த வலி இருக்குது. சரிம்மா, வலி இருக்குது. அந்த கணுக்கால் கொலுசு போடுறோம் இல்லையா, அந்த இடம் வந்து அப்படி வீக்கா இருக்குது. காலுக்கு மேல் பாகமும் வீக்கா இருக்குது. சரி, டாக்டர் இப்போ கூட ரீசெண்டா பார்த்தேன். அவங்க வந்து நீங்க சாப்பிடுற ப்ரெஷர் மெடிசன்ஸ்னால கூட உங்களுக்கு இப்படி இருக்கும், அதனால வந்து நான் வேற மெடிசன் மாத்தி தரேன்னு மாத்தி தந்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த கால் வலி தான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை. நடங்கிறாங்க. 90 கிலோ வெயிட் இருக்கேன். 86 கிலோ 84 இருந்து 86 கிலோ இருந்தேன். இந்த 4 மாசத்துல இந்த 4 கிலோ கூடி 90 கிலோ ஆயிட்டேன். இப்ப எனக்கு நடக்க கஷ்டமா இருக்கு. ஆனா நடன்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இப்ப வந்து மூட்டு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஊருக்காரங்களா போயிட்டீங்க, அதனால சொல்றேன். இப்ப வந்து நீங்க கண்டிப்பா கொஞ்சமாவது நடக்கணும். நடக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணலான்னா உட்காந்து சைக்கிள் பண்ணலாம். அதாவது அந்த எக்ஸசைஸ் சைக்கிள் இருக்குல்ல, உங்களுக்கு 90 கிலோ வெயிட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம்.
அந்த 90 கிலோ வெயிட் வச்சுட்டு உங்களால் ஒரே இடத்துல நிற்கணும் நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணணும். வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் நடக்கவே முடியலை அப்படின்னா உட்காந்துட்டு சைக்கிள் பண்ணலாம். சைக்கிள்னால் நீங்கள் நின்றுட்டு இருக்க போகிறதில்ல, உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க. அதனால் உங்கள் முட்டியில் உங்கள் உடம்பு வெயிட் வராது. அண்ட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஒன்று உங்கள் இருதயமும் நல்லா இருக்கும், கார்டியாக் எக்ஸசைஸ் அது. அண்ட் ரெண்டாவது காலில் சுற்றி இருக்கிற தசைகளும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்க முடியும். ஸோ முதல்ல ஒரு மாதத்துக்கு வெறும் சைக்கிளிங் மட்டும் பண்ணுங்கள். 10 நிமிஷம் காலையில், 10 நிமிஷம் மத்தியானம், 10 நிமிஷம் சாயந்தரம் ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிங்கன்னா காலில் இருக்க தசையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிங்க. ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணணும். ஒரு டயட்டிஷியன் உங்கள் ஊரில் இருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு என்னெல்லாம் சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்ணுன்றது அவங்கக்கிட்ட எழுதி வாங்கி அதை அவ்வளோதான் சாப்பிட்ணும். சாப்பிட்டீங்கன்னா தான் இப்போ உங்கள் உடம்புல 2000 கேலரி உள்ளே போகுதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3000 கேலரி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட்டு கம்மியாகும். நீங்கள் அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெயிட்டு கம்மியே ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அண்டு வெயிட்டும் கம்மி பண்ணி எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூட்டு வலியும் கம்மியாகலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். நவீன சிகிச்சை முறைகள் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க. ஒரு வாட்டி நம்ம அதுக்கான அந்த முறையான சிகிச்சை எடுக்கும் பட்சத்தில் இயல்பான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. பிரசாந்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கறதுக்கு புதியுகம் சேனல் சார்பாகவும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.